நெக்ஸ்ட் வந்து சில ஃபங்ஷன்ஸ் பத்தி அதோட ஒர்க்கிங் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சம் சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் நீங்க ஆட் பண்றது தான். ஸோ ஈக்குவல் சம் குடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க எந்த இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணுமோ அந்த செல் எல்லாமே செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு D2ல இருந்து கோலன் D9 வரைக்கும் எனக்கு வந்திருக்கும். ஸோ அப்பலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங் செல்லோட வேல்யூ என்னது? D2வா அந்த அட்ரஸும் எண்டிங் செல்லோட வேல்யூ D9 அது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதோட டோட்டல் வேல்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது சம். சேம் இதே கான்செப்ட் தான் அடுத்து. ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதோட ஆவரேஜ் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும்? அவுட்புட்டில் ஆவரேஜ் வேல்யூ வந்திருக்கும். சரிங்களா? சேம் இதே மாதிரி தான் மினிமம். ஸோ ஈக்குவல் எம்ஐஎன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வேல்யூவில் எது மினிமம் நம்பரோ அந்த நம்பர் அவுட்புட் வரும். சரிங்களா? சேம் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் மேக்ஸ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் அவுட்புட் வரும். ஓகே. ஸோ இப்போ நான் ஏதாவது நம்பரை மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பேஸ் பண்ணி எல்லா ஃபார்முலாவும் எனக்கு என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கவுண்ட். கவுண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ணுற செல் எல்லாத்துலேயும் எம்டி செல்லை தவிர மற்ற எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும். அப்போ கவுண்ட் கொடுத்துட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னா மொத்தம் 8 செல் இருக்கு. 8 செல்லோட கவுண்ட் வந்துச்சு. ஏதாவது ஒரு செல்லை வந்து டேட்டாவை ரிமூவ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், 7 வந்திருக்கு. ஸோ எம்டி செல்லை கவுண்ட் பண்ணாது. ஸோ அதான் கவுண்டோட கான்செப்ட். ஸோ ரெண்டாவது என்னன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு செல்லில் வந்து ஆல்ஃபாபெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபாபெட்டையும் அது என்ன ஆகாது? கவுண்ட் பண்ணாது. சரிங்களா? எனக்கு ஆல்ஃபாபெட் கவுண்ட் பண்ணணும்னா நீங்கள் கவுண்ட் ஏங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் கவுண்ட் ஏன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஜிட் ப்ளஸ் ஆல்ஃபாபெட் ரெண்டு செல்லுமே உங்களுக்கு என்ன ஆகும்? கவுண்ட் ஆகும். மொத்தம் 7 டேட்டாஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு சம் இஃப்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நம்ம டவுட்லாம் இங்கே சம் பார்த்தோம். அதுலேயே வந்து சம் இஃப் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் சம் பண்ண போகிறேன். அதாவது இங்கே நான் நேமு ப்ராடக்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எனக்கு அங்கங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் பர்டிகுலராக லேப்டாப்னு ப்ராடக்ட்டை டைப் பண்ணுனா ஓவரால் மொத்தம் 3 டைம் வந்திருக்கா லேப்டாப்பு? இது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 3ஓட டோட்டல் மட்டும் எனக்கு கிடைக்கணும். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறேனோ அந்த ப்ராடக்ட்டோட டோட்டல் சம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு சம் இஃப் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவல் சம் இஃப்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு ரேஞ்சு கேட்கும். ரேஞ்சுனா அந்த ரேஞ்ச் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ராடக்ட் ப்ளஸ் அமௌண்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. கம்மா கிரிட்டீரியா கேட்குதா? நீங்கள் எங்கே ப்ராடக்ட் நேம் டைப் பண்ண போகிறீங்களோ அதையும் கிரிட்டீரியா. ஸோ நான் சும்மா ஒரு போட்டு வச்சுருக்கேன். இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். கம்மா ஏன்னா அங்கே தான் நான் டைப் பண்ணணும். கம்மா கொடுத்துட்டு சம் ரேஞ்சு கேட்குதா? இந்த சம் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதான் சம் ரேஞ்ச். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ இப்போ எதுவுமே இல்லை, நான் இங்கே எதுவுமே டைப் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே லேப்டாப்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். எனக்கு கீழே லேப்டாப்போட வேல்யூ மட்டும் வந்திருக்கு. அப்போ இந்த வேல்யூ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறது மட்டும் தான் ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? செலக்ட் ஆகும் இந்த வேல்யூ. அப்போ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா சம் எவ்வளோ வருது? 145 அந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இதான் இங்கே நீங்கள் என்ன ப்ராடக்ட் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் நேம் ஓட டோட்டல் மட்டும் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இதுதான் சம் இஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுலேயே சம் ஐஎஃப்எஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, 2 கேட்டகரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் அருண் லேப்டாப் இங்கேயும் வாங்கியிருக்காரு, அருண் லேப்டாப் இங்கேயும் வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே வந்து அருண் வந்து கீபோர்டு தான் வாங்கியிருக்காரு. அப்போ அருண் லேப்டாப்னு கொடுத்தனா அந்த ரெக்கார்டு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் சம் பண்ணும். ஓகே, அது எப்படி போகிறதுனா ஈக்குவல் சம் ஐஎஃப்எஸ்ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சு கேட்கும். அந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. சம் பண்ணக்கூடிய ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிங்க. கமா கொடுத்துட்டு கிரிட்டீரியா ரேஞ்ச் 1 கேட்குதா? அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நேம் வேணும். நேம் பூரா செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு இங்கே தானே நேம் டைப் பண்ண போகிறேன், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. மறுபடியும் கமா கொடுத்துட்டு ப்ராடக்ட்டை பூரா செலக்ட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் கமா கொடுத்துட்டு ப்ராடக்ட் இங்கே தான் டைப் பண்ணுறீங்க, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். இப்போ நான் மேலே பேர் டைப் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாலான்னு கொடுத்தேன்னா பாலா மவுஸு எவ்வளோ டைம் வாங்கியிருக்காரோ அதோட கவுண்ட் மட்டும் வரும். பாலா இங்கே ஒரு டைம் வாங்கியிருக்காரா? ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இது 2 டைம் தான் பாலா வாங்கியிருக்காரு. அப்போ இந்த வேல்யூவும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த அமௌண்ட். சரிங்களா? இதுதான் சம் ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது. ஸோ பாலா இங்கே கீபோர்டு வாங்கியிருக்காரு, அது டோட்டல் எடுத்துக்காது. சரிங்களா? இது ரெண்டுமே மேட்ச் ஆனால் தான் அது எடுக்கும். ஓகே. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ ரவுண்ட் ஆஃப்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் ரவுண்டுன்னு போட்டுட்டு நான் இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டிஜிட் கேட்குதா, நான் நம்பர் ஆஃப் டிஜிட் 1 கொடுத்தேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் எடுக்கும். இப்போ 0.35 இருக்கா, இப்போ நான் என்டர் பண்ணால் 0.30 செகண்ட் டிஜிட் எனக்கு சப்போர்ட் வராது. நான் 1 தானே கொடுத்தோம், அதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் எடுத்துக்கிருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ட்னா ஒன்றும் இல்லை, இன்டிஜர் லைக். அப்போ இன்ட்டுன்னு போட்டுட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எதுவுமே எனக்கு எடுக்காது. சரிங்களா? 0.00. ஸோ அந்த ஃபுல் வேல்யூ மட்டும்தான் எனக்கு எடுக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எலிமினேட் பண்ணிடும். ஸோ இதான் வந்து இன்ட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, ஈக்குவல் ஷார்ட்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அரே கேட்குதா, அப்போ அந்த ஃபுல் அரே உங்களுக்கு டேட்டா டேபிளை செலக்ட் பண்ணிக்கிங்க. கமா கொடுத்துட்டு எந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறீங்க. இப்போ நம்பர் 1 கொடுத்தனா நேம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்துடும். அப்போ என்ன அருண் அங்கங்கே வந்திருக்காரு இல்லையா, ஃபர்ஸ்ட் அருண் டேட்டாலாம் வரும், அதுக்கப்புறம் பாலா டேட்டா வரும், ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எனக்கு வரிசையாக வரணும். ஸோ அதனால நம்பர் 1, ஏன்னா நேம் வந்து நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 2 வந்து ப்ராடக்ட் இருக்கு. சரிங்களா? நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர், நம்பர் 1னா அசெண்டிங் ஆர்டர், அதனால் நம்பர் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். எனக்கு அருண் ரெக்கார்ட்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பாலா ரெக்கார்ட், திவ்யா ரெக்கார்ட். ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி வருதுன்னா அங்கே இடம் பத்தலன்னு அர்த்தம். ஜஸ்ட் அது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இல்லை யூனிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்கள் ஈக்குவல் யூனிக்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த வேல்யூ செலக்ட் பண்ணோ அந்த அந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அவர் நேம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு இல்லையா, எனக்கு வந்து ரிப்பீட்டட் இல்லாமல் இண்டிவிஜுவல் வேல்யூ மட்டும் தான் எனக்கு இருக்கும். மொத்தமே 3 பேர் தான் அங்கே ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க. சரிங்களா? அதான் யூனிக் ஃபங்க்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஒன்றில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரேண்டமாக நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம், சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் எதுன்னு ரோ கேட்கும், நம்பர் ஆஃப் ரோ எனக்கு 3 ரோ வேணும், நம்பர் ஆஃப் காலம் 3 காலம் எனக்கு வேணும், நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் நம்பர் ஸ்டெப் நம்பர் கேட்கும். ஸ்டார்டிங் நம்பர் இப்போ நான் 100 கொடுக்குறேன், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ 3 ரோ 3 காலம் 100ல் ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் 5 ஆட் ஆகிட்டே போகும். வந்துங்களா? 3 ரோ 3 காலம் 100ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 105 10 15 20 40 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோட கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னன்னா சப்டோட்டல் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மல் சம்முக்கும் இந்த சப்டோட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ இங்கே கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கிறேன். சரிங்களா? சம் போட்டு இந்த வேல்யூ பூரா என்ன பண்ணலாம், சம் பண்ணி போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் இடம் பார்த்தல கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கீழே வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம், இது வந்து சம். ஓகே. கீழே வந்து இது வந்து சப்டோட்டலோட ஆன்சர். ஏன்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம், மேலே சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவல் சப்டோட்டல்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வேல்யூவை உங்களுக்கு ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணுமா, சம் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நான் இப்போ சம் மட்டும் பண்ணுறேன், நம்பர் 9 கொடுத்துக்கிறேன். ஏன்னா 9க்கு நேராக தான் சம் இருக்கு இல்லையா, 9 கொடுத்துக்கிறேன். சப் டோட்டல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய விசிபிள் ரோ மட்டும்தான் உங்களுக்கு கவுண்ட் டோட்டல் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 9 கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் 1 கேட்குது, நான் இந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ பூரா செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அங்கே தான் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். அதனால ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு வேல்யூ பூரா செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ என்டர் அடிங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே விசிபிள்னால ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த டேபிளுக்கு ஹோமில் ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே போனீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் பண்ணால் ஃபில்டர் ஆப்ஷன் வரும், அது கொடுத்துக்குங்க. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுங்க. ஸோ என்ன ஆகுது, எனக்கு இப்போ விசிபிள் ஆகிற டேட்டா மட்டும் டோட்டல் மட்டும் தான் கீழே வந்திருக்கும். ஆனால் சம்மில் வந்து என்ன ஆகும், பழசு என்ன டோட்டலோ அதே டோட்டல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது 3 நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 145 வருதா, அந்த ஆன்சர் தான். அப்போ நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணுறீங்களோ ஆஃப்டர் ஃபில்டர் உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதோட டோட்டல் மட்டும்தான் எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சப் டோட்டலோட கான்செப்ட். ஸோ இதுதான் சம்முக்கும் சப் டோட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆவரேஜ், சம், மினிமம், மேக்ஸிமம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்டாக நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பரை வச்சு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேங்க்னா ஒன்றும் இல்லை, அதிகமாக வந்துட்டு
இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ஆகும், யார் ஹையஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படிங்கிற ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சேல்ஸ் அமௌண்ட்னே வச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் ரேங்க்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த செல் கமா அந்த வேல்யூ அதில் இருக்க எல்லா வேல்யூடையும் கம்பேர் பண்ணணும். அதனால் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு எனக்கு நான் 0 கொடுத்துருக்கேன். சரிங்களா? எனக்கு அசெண்டிங் ஆர்டர் இருக்கேன். எனக்கு ஹையஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் வேணும். அதனால் 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். ஸோ இது வந்து கரன்சி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு டாலர் ருபி சிம்பிள் வந்துருக்கு. இதை பூரா என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நம்பர் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு 0வை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சில டூப்ளிகேட்டும் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செல்லில் போடும்போது D2லேருந்து T9 வரைக்கும் செலக்ட் பண்ணீங்களா, ஸோ அந்த இடத்துல டிக்கு முன்னாடி ஒரு டாலர், நம்பர் 2க்கு முன்னாடி ஒரு டாலர், அதே மாதிரி இந்த டிக்கு முன்னாடி ஒரு டாலர், 9க்கு முன்னாடி ஒரு டாலர், இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டூப்ளிகேட்லாம் வராது. எக்ஸாக்டாக ஆர்டர் படி உங்களுக்கு வந்துடும். ஸோ 52,000 இதுதான் ஹையஸ்ட் இல்லையா? ஸோ அது நம்பர் 1 வந்திருக்கு. நம்பர் 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 48,000. ஸோ இதுதான். ஸோ இது இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சில இடத்துல இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?